மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு 3 விதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று என்னவென்றால் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி. நிறைய மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட கேட்குறீங்க, சார் 3 கூடியவன் சனி 3ல் மறைஞ்சிட்டார் சார், இது எங்களுக்கு ஒரு மறைவு தானே அப்படின்னு. கிடையாது, மறைவெல்லாம் மறைவல்ல. அது எப்படி மறைவெல்லாம் மறைவல்ல? என்னைக்கு சனி நான் சொல்லியிருக்கேன் 3, 6, 8, 12 கூடியவர்கள் தனக்குள் தான் கனெக்ட் ஆனா அது பேர் விபரீத ராஜயோகம். சரியா? 3 கூடிய சனி 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை கனெக்ட் பண்றாரு பாருங்க, 12ஆம் வீட்டை. அப்ப இது ராஜயோகம். பொதுவாகவே நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே 3ஆம் இடத்து சனி என்னன்னு சொல்றாங்க? சகாய சனி. சகாயம்னா என்ன? ஹெல்ப் பண்ற இடம். இப்ப சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. சனி 3ஆம் வீட்டில் அமர்ந்து ஹெல்ப்பை தருகிறார். 3இல் இருக்கும் சனி 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5ஐ பார்க்கும்போது புத்திர பிராப்தி கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி வாங்க, இந்த கதை பாருங்க, ஒரு கதை மாதிரியே இருக்கும். இப்போ குழந்தை கொடுக்கணும்னு சனி முடிவு பண்ணிட்டார். ஓகே, 3இல் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். ரைட். இப்போ 3இல் இருக்கும் குரு சனி 12ஆம் இடமாகப்பட்ட இல்லற சுகம், இல்லற வாழ்க்கையை பார்க்கிறார். அப்போ 12 சனி பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கை உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இன்டிமசி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ அடுத்து இப்போ பாருங்க, குரு பகவான் தரும் நற்பலன். மகர ராசிக்காரர்கள் நினச்சிப்பீங்க, குரு 6ல் மறைகிறார் சார், எங்களுக்கு மறைவு ஸ்தானம் தானே அது, 6ஆம் இடத்து குருனால எங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. யார் அப்படி சொன்னாங்க? குரு உங்களுக்கு 12 கூடியவர். 12 கூடிய குரு பகவான் 6இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ குரு ராஜயோகத்துனா என்ன தருவார்? குழந்தை கொடுப்பார். அதுதான் சனி பண்ணார். அதை தானே சனி பண்ணாரு. அப்போ சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு? உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. உங்களை ஏதாவது பிரச்சனை உடலில் இருந்தால் சரி பண்ணுறாரு. குரு உங்களுக்கு 11ஆம் இட பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக குரு 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ வீட்டு வேலையா, இப்போ சும்மா இருக்கிற நேரம் வீட்டில் சமைச்சு போடலாம் சார், இங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற பேச்சுலர் பசங்கள்லாம் சாப்பிட்றட்டும், அல்லது சும்மா இருக்கிறப்போ நான் சேரீ விற்கலான் இருக்கேன், சும்மா இருக்கும்போது நான் இது பண்ணலான் இருக்கேன், வீட்லேயே இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கலான் இருக்கேன், எளிய குடிசை தொழில்கள் மாதிரிலாம் வீட்டிலே உட்காந்து பண்ணுற வேலை, மெழுகுவர்த்தி செய்யலான் இருக்கேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.